கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே. கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வேதம் கொடுத்திருக்கிற அந்த அருமையான வாக்குத்தத்தம், நாம் எப்படி பரிசுத்த ஆவியினால் பலனடைகிறோம் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்னது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பொதுவாக சரீரப்பிரகாரமாக பாருங்க, ஆண்டவருடைய திட்டத்தை செய்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் பலவீனர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிய, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நமக்கு பலன் தேவைப்படுகிறது, வல்லமை தேவைப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை பேசியிருக்கிறார். பாருங்கள், அது என்னது? பரிசுத்த ஆவியினால் நீங்கள் பலனடைவீர்கள், அதன் மூலம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்குரைத்திருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் பாருங்க, இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து வாழும்போது எப்படி நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது நம்ம எப்படி பலப்படுத்துகிறது என்பதை குறித்து
பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டை நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். பாருங்க, முதலாவது லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பரிசுத்த ஆவியானவரின் பலனால் நாம் எப்படி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற எப்படி வல்லமை பெறுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் பார்ப்போம். பாருங்க, இப்பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இங்கே முதலாவது நாம் 30 மற்றும் 31வது வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தேவ பிள்ளைகளே, இங்கே தேவதூதன் கர்த்தரால் அனுப்பப்பட்டு மரியாள் என்ற ஒரு பெண்ணிடம் என்ன செய்கிறாரு? இந்த தேவதூதன் வராரு. பாருங்க, தேவதூதன் வந்து மரியாளிடத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை பகிர்ந்து கொள்கிறான். என்ன செய்தி? எப்படி இயேசு என்ற இரட்சகர் இந்த மரியாள் என்னும் கன்னியினுடைய வயிற்றில் எப்படி கற்பந்தரித்து அவள் எப்படி இரட்சகரை பெற்றெடுக்க போகிறாள் என்ற நற்செய்தியை தேவதூதன் மரியாளோடு என்ன செய்கிறான்? பகிர்ந்து கொள்ளுகிறான். பாருங்க, இந்த செய்தியை மரியாள் கேட்டவுடன் பாருங்க, யோசித்து பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தையை ஒரு பெண் பெற்றெடுக்க வேண்டுமென்றால் ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் ஒரு பெண் குழந்தையை என்ன செய்ய முடியாது? பெற்றெடுக்க முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமண உறவில் இணைக்கப்பட்டு அவர்கள் திருமணத்தில் ஒன்று கூடி வரும்போது தான் ஒரு பெண் கர்ப்பவதியாகி, ஒரு மனைவி கர்ப்பவதியாகி அவள் பிள்ளையை பெற்றெடுப்பாள் என்பது எல்லாருக்குமே என்னது தெரிந்தது தான். இப்போது யோசித்து பாருங்க, எங்கே மரியாள் அவள் பாருங்க, அவள் வந்து யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் இன்னும் அவர்கள் திருமணமாகி திருமணத்திலே அவர்கள் இன்னும் என்ன செய்யலை? ஒன்று சேர்ந்து வரலை. அவள் மரியாள் இன்னும் ஒரு கன்னியாக தான் என்ன செய்கிறாள்? இருக்கிறாள். அப்போது யோசிச்சு பாருங்க, ஒரு கன்னியாக இருக்கிற மரியாள் இப்போது அவள் கன்னியாக இருக்கிறதுனால அவள் வந்து கர்ப்பந்தரிக்க என்னது முடியாது. அவள் இன்னும் திருமணத்திலே யோசேப்போடு இணைக்கப்படலை. திருமண உறவில் யோசேப்பும் மரியாளும் இன்னும் ஒன்று கூடி வரலை. மரியாள் இப்பொழுது கன்னியாக இருக்கிறாள். அப்போ யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு வந்துட்டு தேவதூதன், மரியாள், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற, இதோ நீ இப்போ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு கன்னியாக இருக்கிற ஒரு மரியாள் கேட்கும்போது யோசிச்சு பாருங்க, இயற்கையாக அவளுக்கு கேள்வி வரதான் என்னது செய்யும். என்ன கேள்வி? அதை மரியாளே பாருங்க தேவதூதனிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்கலாம். 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். பாருங்க, ரொம்ப சரியான கேள்வியை கேட்கிறார். தேவதூதனே, நீர் சொல்லுகிறீர் நான் கர்ப்பவதி ஆவேன்னு சொல்லி, நான் இன்னும் புருஷனே எனது அறியலையே, அப்போ எப்படி நீங்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறும்? நான் எப்படி கர்ப்பவதி ஆக முடியும்? அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு நியாயமான கேள்வியை தான் என்ன செய்கிறாள் இங்கே மரியாள் என்ன செய்கிறாள்? கேட்கிறாள். கேட்டவுடன் பாருங்க, தேவதூதன் எப்படி இந்த அதிசயம் மரியாளுடைய வாழ்விலே நடக்கும் என்ற காரியத்தை இங்கே அடுத்த வசனத்தில் தேவதூதன் மரியாளிடத்தில் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, வாசிக்க கேட்கலாம். 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தேவதூதன் எப்படி மரியாள்
புருஷனை அறிவதற்கு முன்னாடியே இவள் இப்பொழுது கன்னிகை பருவத்தில் இருக்கிறாள். எப்படி கன்னிகையாக இருக்கிற இவள் எப்படி இயேசுவை தன்னுடைய கற்பத்திலே கற்பந்தரிக்க போகிறாள், எப்படி இயேசுவை பெற்றெடுக்க போகிறாள் என்ற அந்த நற்செய்தியை பாருங்க தேவதூதன் பாருங்க மரியாளிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் தேவதூதன் சொல்கிறான், இது எப்படி நடக்கும், அது எப்படி ஒரு கன்னிகையின் வயிற்றிலே எப்படி இந்த மரியாள் மூலம் இயேசு எப்படி இந்த உலகத்தில் பிறப்பார், அந்த அதிசயம் அந்த அற்புதம் எப்படி நடக்குமா, அது எப்படி நடக்கும்னா தேவதூதன் மரியாளிடத்தில் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் என்ன செய்யும் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அதன் மூலம் என்னாகும் உன்னதமானவருடைய பலன் உன்மேல் என்ன செய்யும் நிழலிடும், அதன் மூலமாகத்தான் நீ இயேசுவை பெற்றெடுப்பா என்று சொல்லி தேவதூதன் பாருங்க மரியாளிடத்தில் சொல்லுகிறான் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி மரியாளுடைய வாழ்வில் அந்த அதிசயம் நடந்தது, அந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, பரிசுத்த ஆவியானவரால் வரும் பலன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு புருஷனை அறியாத கன்னிகை மரியாள் இங்கே அவளுடைய வாழ்விலே ஒரு அதிசயத்தை அவள் அனுபவிக்க போகிறாள். கன்னிகை பருவத்திலே அவள் இயேசுவை கற்பந்தரிக்க போகிறாள், பின்பு இயேசுவை பெற்றெடுக்க போகிறாள். அந்த அற்புதம் எப்படி அவள் வாழ்விலே நடந்தது, இப்படி தான் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் வந்தார், அதன் மூலம் உன்னதமானவருடைய பலன் மரியாளை என்ன செய்தது நிரப்பிற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்கள் தேவ பிள்ளைகளே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கூட பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவேன், உன் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசும்போது பாருங்கள், நிறைய நேரம் நம்ம கூட என்ன செய்வோம், இது எப்படி என்னால் ஆகும் ஆண்டவரே, அப்படி தான் நம்மளும் என்ன செய்வோம் சொல்லுவோம் பாருங்கள். மரியாளை போல முதல்ல நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு பலவீனன், நான் ஒரு சாதாரண ஆள், என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவரை நீர் சொன்னது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பாருங்கள் மரியாளை போல தான் என்ன செய்வோம் கேட்போம். அது முதல்ல அப்படி சொல்லுவோம். ரெண்டாவது, இது எப்படி ஆகும்னு முதல்ல சொல்லிவிட்டு பின்பு நம்ம என்ன செய்வோம், ஏன் இது ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு பல காரணங்களை நம்ம என்ன செய்வோம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் பாருங்கள். வாசிக்கலாம் பாருங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே கிதியோனோட வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி கிதியோனை பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி கிதியோன் இடத்துல வந்து கர்த்தர் பேசணுன்னு, கிதியோன் ஏன் கர்த்தர் சொன்னது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு பல காரணங்களை பேச ஆரம்பிக்கிறார் பாருங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 13, 14 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இங்கே கிதியோன் பாருங்க, கர்த்தரிடத்துல எப்படி பாருங்க, கர்த்தர் தன்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கு மாறுபாடாக எப்படி பாருங்க புலம்ப ஆரம்பிக்கிறதை நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்கள். கர்த்தர் வந்து கிதியோன் இடத்துல வந்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிதியோன்ட்ட வந்து பேசுகிறாரு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி தேவதூதன் கிதியோன்ட்ட சொன்ன உடனேயே கிதியோன் பாருங்கள் அது முரண்பாடாக பேச ஆரம்பிக்கிறார். எங்களுடைய மூதாதையர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எகிப்தியர் கையிலிருந்தெல்லாம் விடுவித்தாருன்னு
எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டு எங்களை மீதியானவர் கையில் என்னது ஒப்பு கொடுத்துட்டாரே. பாருங்க எப்படி, பாருங்க எப்படி நம்ம வந்து நம்முடைய பலவீனத்தை குறித்து, நம்முடைய இயலாமையை குறித்து, எப்படி நம்முடைய தவறுகளை மறைப்பதற்கு நம்ம எப்படி கர்த்தர் பேரில் பழியை போடுறோம், நிறைய நேரம் பழி போடுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை இங்கே கிதியோன் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், நிறைய நேரம் கிதியோன்கிட்ட வந்து பேசணும் பார்த்தா கர்த்தர் நம்மகிட்டையும் வந்து பேசுகிறார். மகனே நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஆண்டவரே நீங்கள் என் கூடலாம் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வருமா ஆண்டவரே, பார்த்தீங்களா நீங்கள் என்னை கைவிட்டதுனால தானே இப்படி எனக்கு பிரச்சனை வந்துட்டு, ஏன் என்னை கைவிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்கள், நம்முடைய தவறுகளால் தான் நிறைய நேரம் நம்ம பல பிரச்சனைகளில் போய் என்ன செய்கிறோம், மாட்டிக்கொள்கிறோம். அப்போது இங்கே கூட பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் தான் மீதியானியர்களுக்கு அடிமைப்பட்டு போனாங்க, மீதியானியர்களால் துன்புறுத்தப்படுறாங்க. ஆனால் இங்கே கிதியோன் என்ன பண்ணுறாரு, தங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு கர்த்தர் தான் எங்களை கைவிட்டாருன்னு நினைச்சார், பழிய போடுறார். பாருங்க, இதுவும் மனுஷனுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தும் சில வார்த்தைகள். பாருங்கள், கர்த்தர் மனுஷனிடத்தில் வந்து நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொன்ன உடனே நம்முடைய இயலாமை பலவீனத்தை இப்படி பல்வேறு விதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். முதல்ல நம்ம சொல்கிறோம் கர்த்தர் சொன்னார் அப்படின்னோடனே இதெல்லாம் எப்படி ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். அல்லது நம்ம சில தவறுகள் செய்து பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறோன்னா ஆண்டவரே நீர் தான் என்னை கைவிட்டுட்டீர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலே பழிய போடுறது. அடுத்தது பாருங்கள், கர்த்தர் தொடர்ந்து அவன்கிட்ட பேசி நான் அவன் கூட இருப்பேன், நீ இஸ்ரேல் ஜனங்களை மீதியார் கையிலேருந்து ரட்சிப்பாய் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த காரணத்தை இங்கே பேசுகிறார் பாருங்கள். நியாயாதிபதிகள் 6:15 அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். பாருங்க, இங்கே மனுஷர்கள் நிறைய நேரம் பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். கர்த்தர் நம்மக்கிட்ட வந்து மகனே நான் உன்னை இப்படிலாம் பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய நேரம் நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஆண்டவரே, இங்கே கிதியோன் சொல்கிறார் பார்த்தீங்களா, ஆண்டவரே இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் என்னது எளிது, அடுத்தது என் தகப்பன் வீட்டிலும் நாங்கள் எல்லாரிலும் என்னது சிறியவனாக என்ன செய்கிறோம் இருக்கிறோன்னு சொல்லி இங்கே பாருங்கள், கிதியோன் பாருங்கள் எப்படி காரணங்களை அடுக்கி கொண்டே என்ன செய்கிறான் போகிறான். நாங்கள்லாம் சாதாரண ஆள் ஆண்டவரே, நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாத ஆள், என்னெல்லாம் போய் எப்படி ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்துவீங்க. இப்படி தான் பாருங்கள், கிதியோனை போல தான் நம்மளும் அநேக நேரம் என்ன செய்கிறோம், பேசுகிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அங்கே மரியாள் பாருங்கள், ஆண்டோட வாக்கு தத்தத்தை விசுவாசித்தா ஆனாலும் அவளுக்கு அது எப்படி நான் கன்னியாக இருக்கிறேனே, இப்படி இருக்கும்போது நான் எப்படி கற்பந்தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே அவள் விசுவாசித்தாலும் அவளுக்கு இருந்த சில நியாயமான கேள்வியை அங்கே என்ன செய்கிறாள், கேட்கிறாள். நம்மளும் சில நேரத்தில் விசுவாசிக்கிறோம், ஆனாலும் சில நேரம் பாருங்கள், சில காரியம் புரியாமல் நியாயமான கேள்விகளை என்ன செய்யலாம், கேட்கலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பாருங்கள், கிதியோனை போல வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம வந்து சில தவறுகளை செய்திருப்போம், சில நம்ம வாழ்க்கையில் குறைகள்லாம் இருக்கும். அப்போது அந்த குறைகளை மறைக்க முதலாவது கர்த்தர் மேலே என்ன செய்கிறது, சில நேரங்களில் என்ன செய்கிறது, பழிய போடுறது. அல்லது பாருங்கள், இன்னும் நான் தொடர்ந்து கர்த்தர் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னால் உடனே நம்ம என்ன செய்கிறது, ஆண்டவரே நான்லாம் யார், ஒன்றும் இல்லை, குப்பை தூசி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய தாழ்வான நிலையே நம்ம என்ன செய்வோம், பேசிக்கொண்டே என்ன செய்வோம் இருப்போம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் பாருங்கள் நம்முடைய வாழ்விலே அவரோட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன், நம்முடைய வாழ்விலே அவர் அவரோட நோக்கத்துக்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லி அவர் நம்மகிட்ட வந்து பேசும்போது
அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் என்ன? இங்கே பாருங்க, கர்த்தர் கிதியோனோடு சொன்னது தான் இங்கே என்னது, 16வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்னானே, அங்கே சொல்லப்பட்டதை தான் இங்கே தேவதூதன் பாருங்க வேற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் இங்கே கிதியோனோட சொல்லும் போது தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன்னா என்னது? அதுதான் பரிசுத்த ஆவியானவரை என்னை பற்றி இங்கே நினைச்சுக்கிறது, பேசுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்ம கூட எப்படி இருக்காரு? அவர் சரீரப்பிரகாரமாக நம்ம கூட இல்லை, ஆவியானவர் மூலமாக நம்ம கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது இங்கே பாருங்க, கர்த்தர் கிதியோனிடத்தில் நான் உன்னை கொண்டு மீதியான கையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்பேன்னு சொல்லும்போது எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? அங்கே மரியாளிடத்தில் சொன்னது தான் இங்கே கிதியோனிடத்துல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கிதியோனே, நான் உன் கூட இருக்கிறதுனால என் பலன் உன்னை என்ன செய்ய நிரப்போம். என் பலன் உன்னை நிரப்புறதுனால நீ என்ன பண்ணுவ? ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை என்ன செய்வ? முறியடிப்பன் கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பின்பு நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எப்படி கர்த்தர் கிதியோனை கொண்டு எப்படி இஸ்ரேல் ஜனங்களை மீதியாரின் கையிலிருந்து விடுவித்தார் என்ற அந்த கதையை நம்ம என்ன செய்கிறோம், தொடர்ந்து 7, 8ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் பாருங்க ஒரு அற்பமான வெறும் 300 பேரை கொண்டு கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை மீதியானின் கையிலிருந்து என்ன செய்கிறார், ரட்சிக்கிறார். முதல்ல ஒரு திரளான படை பாருங்க கிதியோனோடு போர் செய்யும்படி வருகிறார்கள். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் போக வச்சு கடைசியில் மீதி இருந்தது 300 பேர் தான். பாருங்க, வெறும் 300 பேரை கொண்டு கர்த்தர் கிதியோனை பயன்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களை மீதியான கையில் என்ன செய்தார், ரட்சித்தார். எப்படி நடந்துச்சு? அதுக்கு ரகசியம் என்ன? இதுதான் கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் தேவனுடைய பலன் கிதியோனை என்ன செய்தது, நிரப்பியது. அந்த பலத்தை கொண்டுதான் பாருங்க கர்த்தருடைய சித்தத்தை கிதியோன் வெற்றிகரமாக என்ன செய்தார், செய்து முடித்தார். எப்படி மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாள்? ஏன்னா தேவ பலன் அவளை என்ன செய்தது, நிரப்பிற்று. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்விலும் நீங்கள் தேவ சித்தத்தை எப்படி செய்ய போகிறீர்கள்? தேவனுடைய நோக்கத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள்? எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு கர்த்தர் பல வாக்கு தத்தங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார், அதனுடைய நிறைவேறுதெல்லாம் எப்படி நடக்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அல்லது இன்னொரு பக்கம் கிதியோனை போல, ஆண்டவரே நான்லாம் ஒரு அற்பமானவனாச்சே, அற்பமான குடும்பத்திலேருந்து வர்றேனே, நான் ஒரு ஏழையாச்சே, இப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏன் நம்மை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பல காரணங்களை பேசுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றிற்கும் பதில் ஒன்று தான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவருடைய பலத்தினாலே தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை உங்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதனால தான் நீங்கள் இந்த பரிசுத்தாவின் பலத்தால் நிரப்பப்பட வேண்டும். இந்த வாக்கு தத்தத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், ஆதலால் தேவ பிள்ளைகளே, நாம் இதை எப்படி பெற்றுக்கொள்வது? அருமையான அந்த வசனம் வாசிக்கலாம். பாருங்கள், லூக்கா 11:13 நாம் வாசிக்க கேட்கலாம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பாருங்க, இங்கே இயேசு சொல்றாரு பாருங்க, ஒரு உலகத்திலுள்ள தகப்பன் அவன் பொல்லாதவனாக இருக்கிறான். அவன் கூட அவனுடைய மகன் பாருங்க, அவனிடத்தில் வந்து அப்பம் கேட்டா அவனுக்கு என்ன செய்யறதில்ல, கல்லை கொடுக்கறதில்ல. அவனுக்கு மீனை கேட்டா மீனுக்கு பதிலாக பாம்பை என்னது கொடுக்கறதில்ல. மீன் கேட்டால் மீன் தான் என்ன செய்வார், கொடுப்பார்.
அப்போது அதான் சொல்ல, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்கிறார் பாருங்க. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் தேவ பிள்ளைகளே. இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறப்பா, இந்த நாளில் கேட்ட அற்புதமான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் ஆண்டவரே மரியாதை போல இதெல்லாம் எப்படி ஆக ஆண்டவரே அப்படின்னு கேள்வி இருக்கிறது. அல்லது கிதியோனை போல நீங்கள் தான் ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறை சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் ஆண்டவரே நான்லாம் அற்பமானவனாச்சே, நான்லாம் ஒரு ஏழையாச்சே, என்ன கொண்டு எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே, இப்படி காரணம் பேசுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட என்ன விதமான கேள்வி இருந்தாலும், என்ன விதமான முறுமுறுப்புகளோ புலம்பல்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்துவேன், உடைய பிள்ளைகளோட வாழ்வில் உடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். அதற்கு ஒரே அடிப்படை ஒன்று தான், உடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தி அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று இந்த நாளில் நீர் பேசியிருக்கிறக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இறங்கட்டும். இறங்கி இந்த வாசனம் உள்ளே இறங்கி உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற கேள்விகள் மறையட்டும், புலம்பல்கள் மறையட்டும், கர்த்தரை குறை சொல்லுகிறது எல்லாம் மறைந்து இந்த நாளில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தங்களுடைய இரு கரங்களை உயர்த்தி இதோ மரியாதை போல சொல்லட்டும். ஆண்டவரே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னையும் பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்துங்கன்னு சொல்லி இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடட்டுமாப்பா. பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னையும் சோத்திரம் இந்த வேளையிலே மரியாதை போல உடைய பரிசுத்த ஆவியினால் பலனடைய செய்யுங்கன்னு சொல்லி இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவ பிள்ளைகளை கூப்பிடும் போதே கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி இந்த நாளிலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அதிக நிச்சயமாய் அருளி இந்த நாளிலே உங்களை நீங்கள் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தாவே, உடைய வார்த்தையின்படி நீர் செய்து இப்பொழுது உடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவர்களை பலனடைய செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமையினால் அவர்களை நிரப்புகிறக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய பலத்தால் அவர்கள் தரிப்பிக்கப்படுறக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகளோட வாழ்வில் எந்தெந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இருக்குதோ அவைகள் எல்லாம் உடைய பலனால் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறட்டும் இயேசு நாமத்தினால். இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகளை உடைய நாம மகிமைக்காக நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுடைய குறைவுகளை உம்முடைய பலனால் நிறைவாக்கி அற்பமாக எண்ணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை எடுத்து உம்முடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்துவீராக. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.